السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, நமது உயிரிலும் மேலான முத்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிறந்தநாள் விழாவை பெருமகிழ்வோடு இந்த உலகில் பல பகுதிகளிலும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் இங்கே இந்த குமரி மாவட்டம் இணையம் முஸ்லீம் மஹல்லா பரிபாலன கமிட்டி சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த நிகழ்வின் தொடர் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் புர்தா ஓர் ஆய்வு என்ற தலைப்பின் கீழ் நான் பேச வேண்டுமாய் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இன்று இந்த முஸ்லீம்களுக்கு இது ஒரு கொண்டாட்டமான நாள்தான். உலகத்தில் மகத்தான புரட்சியை ஏற்படுத்தி மனிதம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்து மகத்தான மாண்பான வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்பதை மக்களுக்கு அறிவுறுத்தி, ஆடு மாடு ஒட்டகங்களை கூட மேய்க்க தெரியாத மனிதர்களையே ஆளுவதற்கான ஆளுமையை ஏற்படுத்தி தந்தவர்கள் நம் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எப்படியோ வாழ்ந்த மக்களை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வரையறைக்கு கொண்டு வந்தவர்கள். அரபகத்தில் வாழ்ந்த அந்த மக்களை பொறுத்தவரை சாதாரணமாக தங்களுடைய கொள்கைகளையோ தங்களுடைய வழிமுறைகளையோ தாங்கள் வாழ்ந்து வந்த அந்த செயல்பாடுகளையோ மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல. அவ்வளவு சீக்கிரமாக மாற்றிட மாட்டாங்க. அவ்வளோ உறுதியாக இருப்பார்கள். நாங்கள் செய்வது தான் சரி, நாங்கள் பேசுவது தான் சரி, நாங்கள் எடுக்கும் முடிவு தான் சரி என்று நிற்பவர்கள். அப்படிப்பட்ட அந்த நிலைமையில் வாழ்ந்தவர்களை மாற்றி அமைத்தார்கள். அரபுகள் என்றாலே இந்த உலகத்தில் மிக்க உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் எல்லாம் தாழ்ந்தவர்கள் என்ற பார்வையை உடைத்தார்கள். ஒரு அரபியை விட அஜமிக்கோ, அஜமியை விட அரபிக்கோ சிறப்பு என்பது இல்லை. இல்லாபி தக்குவா, இறையச்சம் இருந்தால் மட்டுமே அவர் சிறந்தவராக ஆக முடியும் என்று ஓங்கி உரைத்து அவர்களை நேர்வழிப்படுத்தினார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நமக்கு தெரியும், தொழுகைக்கான அழைப்பை எப்படி ஏற்படுத்துவது என்ற ஆலோசனைகள் நடந்த பொழுது பலரும் பல ஆலோசனைகளை சொன்னார்கள். தொழுகையினுடைய வக்து வரும் பொழுது
ஆரம்பத்தில் தொழுகை வந்துடுச்சு, பாங்கு வரல, அதான் வரல. தொழுகை மக்காவில் இருக்கும் பொழுதே கடமையாக்கப்பட்டு விட்டது. மேராஜுக்கு போனாங்கல்ல, அப்போவே அதை கடமையாக்கப்பட்டுடுச்சு. ஆனால் அந்த தொழுகைக்கான அழைப்பு விடுத்தல் என்பது மதீனாவில் தான் நடக்கிறது. அப்படி நேரம் வந்ததும் மக்களை இந்த கூட்டு தொழுகைக்காக, ஜமாத்து தொழுகைக்காக அழைப்பது எங்கனம், எப்படி என்பதை பற்றி ஒரு ஆலோசனை கூட்டம். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைமை தாங்கி இருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பலரும் பல கருத்துக்களை சொல்றாங்க. இதில் பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்ந்த அறிவாளி, ஞானவான் யாரும் இல்லை, எப்போதும் இல்லை. ஏன்னா அதை அவர்களே டிக்ளேர் பண்ணிருக்கிறார்கள். ஊதீது இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், எனக்கு முந்தியவர்கள் பிந்தியவர்கள் என்று எல்லாருடைய ஞானமும் அறிவும் எனக்கு தரப்பட்டிருக்குதுங்கிறாங்க. நீங்க எந்த துறையை எடுத்தாலும் அந்த துறையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார்கள். அது எந்த துறையாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளை அழைத்து ஆலோசனை கேட்கிறார்கள் என்றால் உஸ்வத்துன் ஹஸனா, அது ஒரு அழகிய முன்மாதிரி. அவர்களுக்கு மிஞ்சிய அறிவாளி இல்லை என்ற நிலையிலும் அவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள் என்றால் வஷாவிருஹும் ஃபில் அம்ர், அவர்களோடு நீங்கள் ஆலோசனை புரியுங்கள் நாயகமே என்கிறான் வல்லவனாம் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில். எனவே உலகத்தில் வாழக்கூடிய அத்துணை மக்களுக்கும் வழிகாட்டியாக வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமையிலே அங்கே ஒரு கூட்டம் நடைபெறுகிறது. தொழுகைக்காக எப்படி அழைக்கலாம்? சில பேர் சொன்னாங்க, அந்த காஞ்ச ஈச்சமர மட்டைகள் தான் நிறைய கிடக்குது, அந்த வக்கத்து வரும்போது அதில் தீயை பற்றி வச்சா புகைக்கும், ஊர் முழுவதும் மேலே புகையாக தெரியும் போது அதை நினைத்து கொண்டு என்ன செய்யலாம், தொழுகைக்கு வரலாம். அதை பார்த்து சில பேர் சொன்னாங்க, இல்லை மணி அடிக்கலாம் அப்படின்னாங்க. இப்படியெல்லாம் கருத்து பரிமாற்றங்கள் செய்ததற்கு பின்பாக ஒரு முடிவு இல்லாமல் அந்த கூட்டம் கலைந்தது. இப்போ நம்ம பார்க்குறோம், சில சமயங்களில் நம்ம ஜமாத்தினுடைய கூட்டங்கள் நடைபெறும் ஏதோ ஒரு தீர்மானம் செய்வதற்காக, ஆனால் சில பொழுது அதில் ஒரு முடிவு எட்டாமலேயே அந்த கூட்டம் ஒத்தி வைக்கப்படும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் நடந்திருக்கிறது. அதற்கு பிறகு சிலர் கனவிலே கண்டு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன்றவர்கள் கனவிலே கண்டு இந்த பாங்கு சொல்லக்கூடிய முறை, அதை என்ன செய்யறாங்க, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து சொன்ன பொழுது அது அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த பாங்கு சொல்லக்கூடிய முறை அந்த கனவின் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த பாங்கை, இந்த அழைப்பை, அதானை விடுப்பது யார், மக்களை தொழுகைக்காக அழைப்பது யார், இந்த பொறுப்பை ஏற்பது யார் என்று வரும்பொழுது சஹாபிகளுக்கு மத்தியிலே ஆர்வமும் ஆசையும் ஆவலும் அதிகமாக இருந்தது. இது ஒரு பெரிய பாக்கியம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, சமூகத்தில் நாளைக்கு ஆகிரத்தில் சிலருடைய கழுத்து உயரமாக இருக்கும் என்றார்கள். மக்கள் மத்தியில் அவர் பிரம்மாண்டமாக தெரிவார். அவர் மேலே அப்படி பார்ப்பாங்க, யார் இவர் என்று எல்லாரும் கேட்பாங்க, யார் இவர், இவர் யார் அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, முஅத்தின். நம்மையெல்லாம் விட அவங்க கண்ணியமாக இருப்பாங்க. அவ்வளவு பெரிய ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு அவர்கள் வருவார்கள். அப்படி ஒரு தனி சிறப்பு அவர்களுக்கு உண்டு என்ற அந்த செய்திகளை எல்லாம் முன்வைத்து அந்த பொறுப்புக்கு, அந்த அதான் சொல்வதற்கான பொறுப்புக்கு என்ன செஞ்சாங்க, முன்னுக்கு வருவதற்கு சஹாபிகள் முனைந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை தேர்வு செஞ்சாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரியும். சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேர்வு செய்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா யார், ஒரு அரபி அல்ல, அஜமி, கருப்பர், ஹபஷி, அரபு மொழியினுடைய எழுத்துக்களை, ஹர்ஃபுகளை தலஃபுஸ் சரியாக உச்சரிக்க தெரிய முடியாதவர்கள். ஆனாலும் அவர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்ததோடு மாத்திரம் அல்லாமல், ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நடைபெற்ற பொழுது காபாவுக்கு மேலே ஏறி உங்களுடைய பாதத்துக்கு கீழால் காபா இருக்கட்டும் என்ற ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தி தந்தவர்கள் வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் லேசான புரட்சியா?
கொஞ்சம் நினைத்து பாருங்க, இன்னைக்கும் கூட பல நாடுகளில் கருப்பர்களுக்கு என்றே பள்ளிக்கூடத்தை ஒதுக்கிடுவாங்க. வெள்ளையர்களுக்கு என்று பள்ளிக்கூடம், அந்த வெள்ளையர்கள் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கருப்பர்கள் படிக்க முடியாது என்ற அந்த தீண்டாமை இவ்வளவு நாகரீகம் வளர்ந்த காலத்திலும் இருக்கிறது என்றால், அந்த காலத்திலே அதை உடைத்து எல்லாரும் சமம் என்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லோட நிக்கையிலே செஞ்சு காட்டினாங்களே. பிலால அவங்க மேலே ஏற்றினாங்களே, காபாவுக்கு மேலே ஏற்றினார்கள். எந்த அளவுக்குன்னா, அதில் எல்லாரும் இருக்கிறாங்க, குறைஷி காஃபிர்கள்லாம் இருக்கிறாங்க, பார்க்குறாங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, நல்லதா போச்சு, என் தந்தை மௌத்தாயிட்டார், இறந்துட்டார், எங்கள் வாப்பா மௌத்தாயிட்டார், அவர் இருந்திருந்தால் இந்த காட்சியை காண முடியாமல் துடித்து போயிருப்பார். இந்த அவல நிலையை பார்த்து துடித்து போயிருப்பார். கேவலம் ஒரு அடிமை, ஒரு கருப்பன், அரபு மொழி சரியாக பேச தெரியாதவர், அவருடைய காலுக்கு கீழால் நம்முடைய உயிரோடு மேலான காபாவை கொண்டு வந்து விட்டாரே என்று இந்த அவநிலையை பார்க்காமல் என்னுடைய தந்தை இருந்தது ரொம்ப நல்லது அப்படிங்கிறான். எந்த அளவிற்கு அந்த தீண்டாமை உணர்வு அந்த அரபுகளிடத்தில் இருந்தது. உடைத்தார்களா இல்லையா? சஹாபிகள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கொண்டார்களா இல்லையா? அரவணைத்து கொண்டார்களா இல்லையா? கைலாக செய்தார்களா இல்லையா? எவ்வளவு பெரிய ஆச்சரியமான மாற்றங்களை ஏற்படுத்தியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள் மீது பிரியமும் பாசமும் நேசமும் ஏற்படுவதற்கான வழிவகைகளை உருவாக்க வேண்டும். அவர்கள் மீது புகழ் பாடல்களை பாட வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களுடைய சிறப்புகளை எடுத்து பேச வேண்டும். உன்னுடைய நண்பர்களோடு பேசு, தோழர்களோடு பேசு, பள்ளிக்கூடங்களிலே மாற்று மத சகோதரர்களோடும் பேசு. அறிஞர்களை பற்றி பேசலாம் இல்லையா? அந்த அடிப்படையில் பேசு. பேசுவதற்கு முன்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியணும். அதற்கான புத்தகங்களை வாசிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள். இது போன்ற மஜ்லிஸ்களிலே நம்முடைய இளைஞர்களை, பிள்ளைகளை அமர வையுங்கள். வைத்து நீங்கள் பேசினால் இது எப்படி இருக்கும்? அந்த பிள்ளைகளே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துவிடும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஆக இத்தகைய விழாக்கள் என்பது நம் மீது தார்மீக கடமை என்பதை உணர வேண்டும். ஒரு அவசியத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் இல்லாத நிலை உருவாகி விடுமோ என்ற அச்சம் ஏற்பட்டது. அல்லாஹ் அதை மாற்றினான். இன்று உலகெங்கிலும் இன்னைக்கு எண்ணிக்கையில் வேண்டுமானால் இங்கே நீங்கள் குறைவாக இருக்கலாம். நேற்றைய தினம், அதற்கு முந்தைய தினம் சில இடங்களெல்லாம் நாங்கள் பல தடவை போன இடங்கள் தான். அங்கெல்லாம் சென்று பார்க்கும் பொழுது மக்களினுடைய எழுச்சி, வரவேற்பு, அவர்களுடைய ஆர்வம், ஆவல், ஆசை அதிகப்பட்டு இருப்பதை பார்க்கிறோம். பள்ளிகளிலே இடம் கொள்ளாத அளவுக்கு மக்கள் திரளாக இருக்கிறார்கள். எங்கே இதெல்லாம் பிதாத்து என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கு பல்வேறு துண்டுகளாக போனார்கள். பார்க்கிறோமா இல்லையா? அருமையான பெருமக்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய நெஞ்சத்திலே ஊட்டுவது நம் மீது தார்மீக கடமை. அத்திபு அவுலாதக்கும் அலா ஸலாதி ஹிஸால், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 3 விஷயங்களை நீங்கள் கற்றுக் கொடுங்கள் என்கிறார்கள். ஒன்றாவது ஹுப்பி நபியிக்கும், உங்கள் நபியினுடைய அன்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பை, பாசத்தை, பிரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அவங்களுடைய கல்புல கொண்டு வரணும். சஹாபியத்து பெண்கள் அவங்க பிள்ளைகளுக்கு அவ்வளவு அன்பை ஊட்டி இருந்தாங்க. ஒரு நிகழ்வை நான் சுட்டி காட்டுறேன் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃப் வந்ததற்கு பிறகு ரொம்ப தூரமாக அவங்க மதீனா விட்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் அது தபூக்கு தான். ஒரு தபூக்குடைய யுத்தத்துக்காக போனாங்க. அப்படி தூரமாக போனதுனால் கொஞ்சம் நாட்கள் எடுத்துக்கொண்டது. இங்கே மதீனா ஷரீஃபில் என்ன நிகழ்வு தெரியுமா? இந்த பிள்ளைகள்லாம் கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஐனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வை இங்கே, ரசூலுல்லாஹ்வை இங்கே அடம் பிடிக்கிறாங்க பிள்ளைகள். அம்மாட்ட சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அம்மா சாப்பிடுங்கிறாங்க. முடியாது, நான் ரசூலுல்லாஹ்வை பார்த்தா தான் சாப்பிடுவேங்குது பிள்ளை.
என்ன பிரியத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த பிள்ளைகளை சமாளிப்பதே பெரிய சிரமமாக போனது அந்த தாய்மார்களுக்கு. ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி மதீனா ஷரீஃபை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று வந்த பொழுதுதான் அல்ஹம்துலில்லாஹ் என்று நிம்மதியாக மூச்சு விட்டார்கள். அந்த தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு மதீனாவினுடைய எல்லையிலே வந்து நின்று வரவேற்றார்கள். அந்த பிள்ளைகள் ஆனந்தம் அடைந்தது, குதூகலம் அடைந்தது. வரலாறுகளை படிக்கவில்லையா? அந்த பாசத்தை, நேசத்தை நம்முடைய பிள்ளைகளுடைய நெஞ்சில் விதைக்க வேண்டிய அவசியம் ஒவ்வொரு பெற்றோருக்கும் உண்டு. நீங்க சாதாரண மனிதன் சொல்லிட்டா அது எப்படி அன்பா இருக்க முடியும்? எவ்வளவு பிரியம் வரும்? வராதில்ல. சைக்காலஜிக்கலா, உளவியல் ரீதியாக நீங்க பாருங்க, ஒரு நபரை அவர் யார், அதாவது சாதாரண ஆள்பா அப்படின்னா கண்டுக்கிட மாட்டோம். ஒரு சாதாரண மனிதனை கண்டுக்கிட மாட்டோம். இதே வார்த்தையை தானே இவர்கள் பயன்படுத்தினார்கள். சாதாரண மனிதர், சாதாரண மனிதர், சாதாரண மனிதர் என்றெல்லாம் சொல்லி சொல்லி தங்களுடைய அந்த வாரிசுகளை வேறு விதமாக உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே, அந்த நிலையிலிருந்து மாற்றி நமது இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பேரன்பும் பரிவும் பாசமும் கொண்ட மக்களாக நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குவதற்காக ஒவ்வொருவரும் சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் என்ற இந்த வேண்டுதலோடு என்னுடைய உரைக்குள் நான் நுழைகிறேன். அருமையானவர்களே, எனக்கு தரப்பட்ட தலைப்பு புருதா ஒரு ஆய்வு. புருதா என்பது ஒரு பெரிய காவியம், ஒரு கவி. புருதா ஷரீஃபை பற்றி சொல்வதாக தான் நிறைய இருக்கு. உலகத்தில் பல பகுதிகளிலும் புருதா ஓதுறாங்க, மக்காலையும் ஓதப்படுது. ஒரு பொய்யான செய்தி, இந்த புருதா இதெல்லாம் பாகிஸ்தானில் ஓதுறாங்க, இந்தியாவில் ஓதுறாங்க, வேற எங்கேயும் கிடையாது அப்படின்னு. ஆனால் நான் பார்த்திருக்கிறேன், போற நாடுகளில் எல்லாம் யூரோப்புகளிலும் ஓதுகிறார்கள். யூரோப்பில் இருக்கிறது, ஆப்பிரிக்காவிலே இருக்கக்கூடிய செய்திகள்லாம் வாட்ஸ்அப்பிலே வருகிறது, அவங்க ஓதக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். மக்காவிலே நடந்த புருதா ஷரீஃப் நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க அரபுகள் கலந்து கொண்டு அரபுகளை நடத்தக்கூடிய புருதா ஷரீஃப் நிகழ்ச்சியில் நானும் கலந்து கொண்டு இருக்கிறேன். இன்றும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலையும் அங்கே நடக்கிறது. அருமையான பெருமக்களே, எனவே இந்த புருதா ஷரீஃப் என்பது உலகத்தில் ஒரு எத்தனையோ காவியங்கள் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பாடப்பட்ட காவியங்கள், காப்பியங்கள், இலக்கிய நயங்கள் நிறையவே இருக்கிறது. அதில் ஒன்றுதான் இந்த புருதா ஷரீஃப். இந்த புருதா ஷரீஃப் பாடலாக இருப்பதின் காரணத்தினால், பாடலா இருந்தா என்ன, அவங்க ஒரு வசனத்தை தூக்கிட்டு வர்றாங்க, வஷ்ஷஅராஉ யத்தபிஉஹுமுல் காவுன். கவிஞர்கள் இருக்கிறார்களே, அவர்களை பின்பற்றுபவர்கள் யார் தெரியுமா? மடையர்கள், முட்டாள்கள் என்று குர்ஆன் பேசுகிறது. பேசுகிறதா? ஆமா, பேசுகிறது. அலம் தர அன்னஹும் ஃபீ குல்லி வாதி யஹீமூன். அத்தகைய கவிஞர்கள் ஓடைகளிலே தட்டழிந்து கொண்டு இருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா நாயகமே என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படி தட்டழிந்தார்களா? ஆமாம், தட்டழிந்தார்கள். வன்னஹும் யஃஅலூன மா லா வன்னஹும் யகூலூன மா லா யஃஅலூன். அவர்கள் செய்யாததை எல்லாம் செய்ததாக சொல்கிறார்கள். கவிதைகளிலே பொய் நிரம்பி வழிகிறது என்கிறான் அல்லாஹ். அதோட முடிச்சிருந்தா பரவாயில்ல, அடுத்ததான் எக்ஸெப்ஷன். அடுத்து சொல்றான் பாருங்க, இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதக்கருல்லாஹ கஸீரா. ஆனால் சில கவிஞர்கள் இருக்கிறார்கள், அவர்களை தவிர. அவர்கள் யார்? ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்து இறைவனை நினைவு கூறுவார்களே, அத்தகைய கவிஞர்களை தவிர. இதையும் சேர்த்து சொல்லணும் இல்ல? இதையும் சேர்த்து சொல்லணுமா இல்லையா? மேலே சொன்ன கவிஞர்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை மடையர்கள் பின்பற்றுவார்கள். ஆமாம், மடையர்கள் பின்பற்றினார்கள். அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, கூட்டம் இருந்தது, இப்பவே இருக்கு, இல்லை நம்ம சொல்லலையே. அவங்கெல்லாம் தட்டழித்து கொண்டு அந்த பாடல்களை படித்து கொண்டு தட்டழித்து கொண்டு திரிகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆமாம் என்று நாமும் சொல்கிறோம்.
அவர்கள் செய்யாததையெல்லாம் செய்ததாக சொல்லுகிறார்கள், பொய் நிரம்பி வழிகிறது என்கிறான். ஆமாம் என்கிறோம். குர்ஆனை எப்படி நம்ம அங்கீகரிக்கிறோம் பார்த்தீங்களா? ஆனால் அடுத்தது அல்லாஹ் சொல்றான், இல்லல்லதீன ஆமனு, சில கவிஞர்களை தவிர, ஈமான் கொண்டு நல்லமல்கள் புரிந்து அதே மாதிரி அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்கிறார்களே, அத்தகைய கவிஞர்களை தவிர என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறானே, அவர்கள் யார்? அவங்க யாருன்னு சொல்லணும் இல்லை நீங்க? ஏன் இந்த வசனம் என்ன வசனம் குர்ஆன்ல இல்லையா? இது இருக்கே, இவர்கள் யார்? இந்த இல்லல்லதீன ஆமனு யார்? இந்த எக்ஸெப்ஷன் அல்லாஹ் பண்ணி இருக்கிறானே, இவர்களை குறித்து ஏன் பேசுவதில்லை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அப்பேற்பட்ட கவிஞர்கள் இருந்தாங்க. அவர்கள் வாழும் காலத்திலே, இப்பவும் வாழும் நபிதான், ஆளும் நபிதான். அவங்க கண்ணுக்கு தெரிந்து வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலேயே எத்தனை கவிஞர்கள் இருந்தார்கள் என்பதற்கு நிறைய சான்றுகள் உண்டு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா இருந்தாங்க, அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள், கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா இருந்தார்கள். ஒரு கட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சாச்சா சையதுனா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது அன் அம்தஹக, நாயகமே உங்களை நான் புகழ்ந்து பாட வேண்டும், பாடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. நான் உங்களை புகழ்ந்து பாடட்டுமா? அட அதைத்தாண்ட நாங்க மௌலிதுங்கிறோம், அதைத்தான் நாங்க மௌலிதுங்கிறோம், நீ வேற என்ன பேர் வேண்டுமானாலும் வைத்துக்கொள். இப்படி நடந்ததா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து அனுமதி கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் உரீது அன் அம்தஹக, நான் உங்களை புகழ்ந்து பாட வேண்டும், அதற்கு அனுமதி தருகிறீர்களா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹாத்தி லா யஃபுலுல்லாஹு ஃபாக், கொண்டு வாங்க, படிங்க. நீங்கள் இப்படி படிப்பதின் காரணத்தினால் உங்களுடைய பற்களை அல்லாஹ் வீழாமல் பாதுகாப்பானாக. பல் விழுந்துட்டேன்னா சொல்லு போயிடும் இல்லை? ஒருத்தருக்கு பல் இல்லை, அவர் படித்தா எப்படி இருக்கும்? பல்லோடு படித்தால் எப்படி இருக்கும், பல் இல்லாமல் படித்தால் எப்படி இருக்கும்? கற்பனை பண்ணி பாருங்க. என்னை பாடுவதின் காரணத்தினால் உங்களுடைய பற்கள் விழாது என்றார்கள் மாநபி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய பரிசு, பாக்கியம் அது! லா யஃபுதுல்லாஹு ஃபக், அல்லாஹ் உங்களினுடைய பற்களை வீழாமல் பாதுகாப்பானாக என்ற போது ஒரு நீண்ட பாடலை படிக்கிறாங்க. அந்த ஒரு வரியை மட்டும் நான் உங்களுக்கு அரபியில் சொல்லி காட்டிடுறேன், அதற்கு பிறகு தமிழில் என்ன படித்தாங்கன்னு சொல்கிறேன், இல்லைன்னா அதுவே ஒரு நீண்ட கவிதையாக இருக்கும். قبلها طبت في الظلال وفي مستودع حيث يخصف الورق. சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இலைகளை அணிந்து கொண்டு சொர்க்கலோகத்திலே இருந்த பொழுது நீங்கள் சுவன நிழலிலே நீங்கள் திபுத்த மனமாக வாழ்ந்தீர்கள் நாயகமே. சுவனத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் நிழல்களிலே நீங்கள் அற்புதமாக வாழ்ந்தீர்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் பூமிக்கு இறங்கும் பொழுது நீங்கள் லா பஷர், ஒரு பஷராக நீங்கள் இருக்கவில்லை. ஓலா தமன் ஓலா முதுகத்தன், இரத்த கட்டியாகவோ சதை கட்டியாகவோ நீங்கள் இருக்கவில்லை. மாறாக பரிசுத்த நுத்துஃபாவாக இருந்து அது ஒவ்வொருவருடைய முதுகன் தண்டில் இருந்து நூற்றாண்டுகளாக அடுத்த அந்த அவர்களுடைய மனைவியினுடைய கருவறைக்கு சென்று மாறி 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 அப்படி கடந்து இப்போது நீங்கள் இங்கே பிறந்திருக்கிறீர்கள் நாயகமே. நீங்கள் வருகை தந்த பொழுது இந்த பூமியும் வானமும் வெளிச்சமானது. யாரு பாடுற? அப்பாஸ் ரலியல்லாஹு தான் படிக்கிறாங்க. அம்மு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா. அப்படி படிச்சுட்டு சொல்றாங்க, அந்த பிரகாசத்திலும் நேர்வழியிலும் நாங்கள் இருக்கிறோம் நாயகமே உங்களின் பரக்கத்தால். இதுதானே இப்போ மௌலிதுன்னு சொல்கிறோம். அப்போ அப்பாஸ் நாயகம் மௌலிது ஓதி இருக்கிறாங்க. யாருக்கு முன்னால் ஓதுனாங்க? அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாலேயே படித்தார்களா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதெல்லாம் படிக்கக்கூடாது என்று சொன்னாங்களா? நம் பிள்ளைகளை எங்கே அழைத்து நீங்கள் செல்கிறீர்கள்? ஒரே தலைமை என்று சொல்லி இன்றைக்கு எத்தனை தலைமை, எத்தனை இயக்கம், எத்தனை அமைப்பு, எத்தனை கூட்டங்கள், எத்தனை பிரிவுகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லவில்லையா? நீங்கள் பிரிந்து செல்வதை, என் சமூகம் பிரிந்து செயல்படுவதை நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லவில்லையா?
அவர்களுடைய அச்சத்துக்கு காரணமான காரியங்களை உருவாக்கியது யார்? இப்படி எத்தனை இருக்கிற ஒரு பயணத்தில் சல்லல்லாஹு போறாங்க. போற வழியில கூடாரங்கள் இருக்கும். கூடாரங்களில் தங்கி தங்கி போவாங்க. ஏன்னா தொடர்ந்து போக முடியாது. யுத்தத்துங்களுக்கு மற்ற பயணங்கள் செல்லும் பொழுது தங்கிறதுக்கான கூடாரங்களெல்லாம் எடுத்துட்டு போவாங்க. அப்போ ஒரு இடத்துல கூடாரம் விட்டு சல்லல்லாஹு தங்கியிருக்கிறாங்க. மற்ற சஹாபிகள்லாம் சூழ கூடாரங்களிலே தங்கியிருக்கிறாங்க. பக்கத்து கூடாரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய டென்ட் அடித்திருக்கக்கூடிய அந்த கூடாரத்துக்கு அருகிலே சில சஹாபிகள் இருக்கிறாங்க. அங்கே ஆமிர் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கிறாங்க. அவங்க ஒரு கவிஞர் மாத்திரமல்ல, நல்ல பாடவும் செய்வாங்க. சில கவிஞர்கள் எழுத மட்டும் செய்வார்கள், சில கவிஞர்கள் எழுதவும் செய்வாங்க, பாடவும் செய்வாங்க, குரல் வளமும் இருக்கும். அப்படி இருக்கிறாங்கல்ல, இந்த ஆமீர் அப்படிப்பட்டால் ரலியல்லாஹு தஆலா. அப்போ அவங்க சொன்னாங்க, யாமிர் இஸ்மாயிலனா மின் ஹுனைஹாத்திக், உங்களினுடைய கவிதைகள் இது கொஞ்சம் எடுத்து விடுங்களேன், நாங்கள் கொஞ்சம் கேட்கட்டுமே, எங்களுக்கு கொஞ்சம் அப்படி பரவசமாக இருக்கட்டுமே, கொஞ்சம் பாடுங்களேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பாடல் கவிதைகள் படிக்கிறது, கசீதா படிக்கிறது அந்த காலத்திலலாம் இருந்திருக்கு. ஏன் நமக்கு தெரியாதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் மதீனா ஷரீஃப் வரும் பொழுது தலா அல் பத்ரு படித்து தானே வரவேற்றாங்க. இது எல்லாருக்கும் தெரியும் தானே. தலா அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தா. எப்படி வரவேற்றார்கள் அந்த பிள்ளைகள்? ரபான் தஃப் அடித்து அவர்களை வரவேற்று குதூகலப்படுத்தவில்லையா? அதெல்லாம் பாடல் இல்லையா? அதெல்லாம் வரவேற்பு இல்லையா? அதை தானே இன்னைக்கு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த முறையை ஏன் பிழை என்கிறீர்கள்? இதுதான் இஸ்லாம், இதுதான் கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் சிதைந்தால் இஸ்லாத்திற்கு ஆபத்து. இஸ்லாம் உடையும் சிதையும். எனவே இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம் சிதையாமல் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு ஊரிலும் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அல்ல, குறிப்பாக இளைஞர்களுக்கான பொறுப்பு. உங்களுடைய சிந்தைகள் மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, அதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் என்று நான் உங்களை பரிவோடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமீர் படிங்கள், ஆமீர். சாபிகள் சொல்றாங்க, படிக்கிறாங்க. பக்கத்து கூடாரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அப்படியே லயிச்சிட்டு கேட்குறாங்க, மணி சாயிக். சாயிக்குண்டு யாரை சொல்கிறது? வாகனம் ஓட்டி காரை ஓட்டிட்டு போகிறது தான் சவ்வாக்கு சாயிக்குங்கிறது. இழுத்துட்டு போகிறார்ல, இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை பிரயோகிக்கிறாங்க. மணி சாயிக், இதயங்களை இழுப்பவர் யார் அப்படிங்கிறாங்க. இதயங்களை ஈர்ப்பவர் இழுப்பவர் யார்? இந்த சாயிக். ஆம்பீர் அங்கே இருந்தவங்க சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ்? ஆமீர் ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு அருள் பாலிப்பானாக. மௌலிது ஓதியவருக்கு அருள் பாலிப்பானாகங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கவி பாடியவருக்கு ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அருள் பாலிப்பானாக என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். ஒரு பெரிய துவா இல்லையா? அருள் நபியினுடைய துவாவுக்கு பாத்திரமானவராக திகழ்ந்தார்கள் சையதுனா ஆமீர் இப்னுல் அக்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பாடினார்கள், ஹஜௌத முஹம்மதா ஃபஅஜப்து அன். ரசூலுல்லாஹ்வை நீங்க விமர்சித்து பாடுறீங்களா? நான் அதற்கு பதில் சொல்லுவேன், நான் அதற்கு பதில் சொல்லுவேன். வஇந்தல்லாஹி ஃபீ ஸாக்கல் ஜஸாஉ. ஹஸ்ஸான் படிக்கிறாங்க, நான் அப்படி பதில் சொல்லி பாட்டு படிப்பதால், உங்களுக்கான எதிர் கருத்துக்களை என்னுடைய கவிதையின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுவதால் அல்லாஹ்விடத்தில் இதற்கு கூலி உண்டு என்கிறார்கள் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. ஹஸ்ஸான், என்ன நீங்கள் என்னை புகழ்ந்து பாடுறதுனால பெரிய கூலிலாம் உண்டுன்னு நீங்கள் படிக்கிறீங்கன்ற ரசூல் சொன்னாங்களா? அனுமதிச்சாங்களா? பாடுங்கன்னாங்க. எவ்வளவு பெரிய கூலி அதில் இருக்கிறது. ஹஜௌத முஹம்மதன் பர்ரன் தகியா, பரிசுத்தமான இறையச்சம் மிகுந்த அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையா நீங்கள் தூற்றி பாடுகிறீர்கள், வஞ்சித்து பாடுகிறீர்கள்? ரசூலுல்லாஹி ஷீமத்துல் வஃபாஉ, அவர்களுடைய பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் திருத்தூதருடைய பண்பு
சொன்ன வாக்கை நிறைவேற்றி தருவது. இப்படி அவங்க என்ன செய்யறாங்க? அந்த அடியில் கடைசியில் அவங்க சொல்றாங்க, நீங்க என்ன வேண்டுமானாலும் படிங்கடா, நீங்க என்ன வேண்டுமானாலும் படிங்க, என்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையின் தந்தையும் என்னுடைய மானமும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மானத்தை காக்கும் கேடயமாக இருக்கும்டாங்க. ஹஸ்ஸான் படிக்கிறாங்க ரலியல்லாஹு தஆலா. கண்மணி நாயகத்தினுடைய கண்ணியத்தை கௌரவத்தை காக்கக்கூடியதாக நானும் என்னுடைய தந்தையும் தந்தையினுடைய தந்தையும் என்னுடைய மானமும் மரியாதையும் நிற்கும். அவங்களுடைய மானத்தை கண்ணியத்தை நாங்கள் காப்பாற்றுவோங்கிறாங்க. எப்படி படிச்சாங்க? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஃபமையஹ்ஜு ரசூலல்லாஹி மின்கும் வயம்தஹு வயன்சுருஹு சவா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடுபவரும் இகழ்பவரும் சமமாக முடியுமா? சாதாரண மனிதர் என்று சொல்வதும் சாதாரண மனிதர் அல்ல, அவர்கள் உன்னதமான மனிதர் என்று சொல்வதும் ஒன்றாகுமா? இந்த ரெண்டு பேரும் சரியாயிடுவாங்களா? சரியாக மாட்டாங்க என்றெல்லாம் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழும் காலத்திலே அவங்களுக்கு சபையிலேயே அவங்களுக்கு முன்னாலேயே திருவஜுக்கு முன்னாலேயே பாடியிருக்கிறாங்க. முஸ்லிம் ஷரீஃப் போன்ற பல ஹதீது கிரந்தங்களில் இது இடம்பெற்றிருக்கிறது. அருமையான பெருமக்களே, அவர்களுக்கு பின் வந்த பெருமக்களும் அப்படியே அதை பின்தொடர்ந்து பாடி பாடி வந்து பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கவியாக்கங்களை இந்த உலகுக்கு வழங்கியிருக்கிறாங்க. தமிழிலும் அந்த மாதிரி கவிதைகளை பார்க்க முடிகிறது. சீரா புராணம் உமரு புலவர் நாயகம் எழுதியது. இப்படி எத்தனை காவியங்கள் இருக்கிறது. அத்தகைய காவியங்களில் ஒன்றுதான் புர்தா ஷரீஃப். இந்த புர்தா ஷரீஃபை குறித்து ஒரு ஆய்வு என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. புர்தா ஷரீஃபினுடைய பெயர் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி எல்லாருக்கும் தெரியும். இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தான் இந்த புர்தா ஷரீஃபை கோர்வு செஞ்சாங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் அவங்க அதுக்கு புர்தான்னு பேர் வைக்கல. அல் கவாகிபு துர்ரியா ஃபி மத்ஹி லிகைரில் பரியா, இதுதான் புர்தாவினுடைய அசல் பெயர். புர்தாவினுடைய அசல் பெயர் என்ன? அல் கவாகிபு துர்ரியா, இளங்கும் நட்சத்திரங்கள், ஒளிரும் நட்சத்திரங்கள், மின்னிடும் நட்சத்திரங்கள். எதிலே? ஃபி மத்ஹில் கைரில் பரியா, மனிதர்களிலேயே மிக சிரேஷ்டமானவர்களை புகழ்வதிலே உள்ள மின்னிடும் நட்சத்திரங்கள் என்பதான் இந்த புர்தாவினுடைய ஒரிஜினல் பெயர். இதற்கு வேறு பெயர்களும் இருக்கிறது. இந்த புர்தாவினுடைய எல்லா எழுத்துக்களும் அந்த வார்த்தைகளும் மீம்ல முடியும் இல்லையா? எல்லாம் மீம்ல முடியுது. அதனால் அதற்கு மீமியா என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. மீமியா என்றும் பெயர். இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இன்னொரு பல காவியங்கள் இருக்கிறது. இன்னொரு பிரபல்யமான காவியம், அதற்கு ஹம்சியான்னு பெயர். வத்ததாயிவானு கிஸ்ரா வலௌலா ஆயத்தும் மின்க மாததாஅல் பினாஉ அப்படின்னு என்ன செய்றாங்க? அந்த ஹம்ஸ்லயே முடிப்பாங்க. அதுக்கு ஹம்சியான்னு பெயர். நீங்கள் ஷாதுலியா தரீகா சம்மந்தப்பட்டவங்க இருந்தால் அவங்ககிட்ட கேட்டால் தெரியும். ஏன்னா இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஷாதுலியா தரீகாவை சேர்ந்தவங்க. அபுல் ஹசன் அலியுல் ஷாதுலி ரலியல்லாஹு தன்னுடைய தரீகத்தை பின்பற்றி வந்தவர்கள் தான் இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இந்த அங்கே ஷாதுலியா தரீகாவில் புர்தா படிப்பாங்க. புர்தாவை விட ஹம்சியாவை அதிகமாக படிப்பாங்க. நான் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். ஹம்சியா அவங்க இடத்துல ரொம்ப விசேஷமாக படிக்கப்படும். ரொம்ப அழகான ஒரு காவியம் அது. ஹம்ஸிலேயே முடிக்கும், அதனால ஹம்சியா. இது மீமிலே முடிப்பதால் இதற்கு மீமியா என்று பெயர். புர்தா என்று எந்த பெயர் வந்தது? உண்மையிலேயே புர்தா என்பதற்கு வேற ஒரு கவிதை இருந்தது. பானத் சுஆத் அப்படின்னு ஒரு கவிதை இருக்குல்ல, அந்த பானத் சுஆதுக்கு தான் புர்தான்னு பெயர் இருந்தது. ஆனால் இதற்கு புர்தான்னு பின்னால தான் அது என்ன செய்தது? ஒரு பெயர் வந்தது.
அது சம்பந்தமாக நாம் செய்திகளை நம்ம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இயற்பெயர் ஷரஃபுத்தீன் முஹம்மத், இதுதான் அவங்க பெயர். ஆனால் அவங்க அழைக்கப்பட்டது, மக்களால் அழைக்கப்பட்டது அபு அப்துல்லா. அபு அப்துல்லா ஷரஃபுத்தீன் முஹம்மத் இப்னு சயீத். அவங்களுடைய வாப்பா பேரு சயீத், இவங்க பேரு ஷரஃபுத்தீன் முஹம்மத். ஆனால் மக்களால் அழைக்கப்பட்டது அபு அப்துல்லா அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்க ஹிஜ்ரி 608 வட ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சன்ஹாசா என்ற பகுதியில் தான் அவங்களுடைய பெற்றோர் பிறந்து வாழ்ந்தாங்க. அங்க கடுமையான பஞ்சம் ஏற்பட்டு, உணவு பற்றாக்குறை ஏற்பட்டு, சில சங்கடங்கள் ஏற்பட்டது. இவங்களுக்கு ஏழ்மையா இருந்து அங்க வாழ முடியல. அதனால அந்த வட ஆப்பிரிக்கா சன்ஹாசா பகுதியில் இருந்து அவர்கள் இடம்பெயர்ந்து மிஸ்ருக்கு வந்தாங்க, ஈஜிப்டுக்கு. ஈஜிப்ட்ல இருக்கக்கூடிய பூசர் என்ற ஊருக்கு வந்த பொழுது அந்த ஊரில் அவங்க பிறக்கிறாங்க. சில பேருக்கு அந்த ஊர் பெயரே தன் பெயரா மாறிடும். அந்த ஊர் பெயர் பூசர், பூசரி அப்படின்னு என்ன செய்தது, அந்த ஊர் பெயர் தான். பூசருங்கிறது ஒரு ஊரினுடைய பெயர். மதீனாங்கிறது ஊர் பெயர் தானே, மதனின்னு பேர் இருக்கான். மக்காடு ஊர் பேர் தானே, மக்கின்னு பேர் இருக்கான். பக்தாதி ஊர் பேர் தானே, பக்தாதின்னு பேர் இருக்குதான். இப்படி எத்தனை பெயர்கள் இருக்கிறது. புகாரிங்கிறோம், புகாரிங்கிறது என்னது, இமாம் புகாரி, அவங்க பேர் முகமது இப்னு இஸ்மாயில். அசல் பேர் என்ன, முகம்மது. ஏன் புகாரிங்கிறோம், புகாராவில் பிறந்தாங்க. நைசாப்பூரில் பிறந்ததுனால நைசாபூரி. இப்படி எத்தனையோ ஊர்களை பெயரை அடிப்படையாக வைத்து அவருடைய பெயர்கள் அவங்க பெயராகவே பார்க்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இயற்பெயர் ஷரஃபுத்தீன் முஹம்மது என்று இருந்தாலும் அவர்கள் பிறந்த ஊரினுடைய பெயரை கொண்டு அவங்க அழைக்கப்பட்டிருக்கிறார். அருமையான பெருமக்களே, இவர்கள் அஸ்ஹர், இன்றைக்கு இருக்கக்கூடிய எகிப்தில் இருக்கக்கூடிய அல் அஸ்ஹர் பல்கலைக்கழகத்திலே பயின்று தேர்வு பெற்று இலக்கியம் படித்து அவர்கள் வெளிவந்ததுக்கு பிறகு அரசு பொறுப்புகளில் அவங்க இருந்திருக்கிறாங்க. அரசு அதிகாரிகளாக இருக்காங்க, அதிகாரியாக இருந்து பணியாற்றி இருக்கிறார்கள். அப்படி பணியாற்றி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நிறைய கவிதைகளை அவங்க எழுதுவாங்க. பல கவிதைகளை எழுதி எழுதி பொது கவிதைகள், பொதுவான கவிதைகள், மலரை பற்றி எழுதுவது, வானத்தை பற்றி எழுதுவது, பூமியை பற்றி எழுதுவது, மரங்களை பற்றி எழுதுவது, கடல்களை பற்றி, ஆறுகளை பற்றி, நதிகளை பற்றி, அழகை பற்றி, அன்பை பற்றி, அறிவை பற்றி, கட்டடங்களை பற்றி, இப்படி எதை பற்றி எல்லாம் என்ன எழுத முடியுமோ அதெல்லாம் கவிதைகள். இந்த கவிதைகள் எழுதிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா கவிஞர்கள், அந்த மாதிரி எழுதிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பற்றியும் கவிதை எழுதியிருக்கிறாங்க. ஒரு சமயம் அவர்கள் தெருவிலே நடந்து போய் கொண்டிருக்கும் போது எதிர்த்தால் போல் ஒரு நபர், அவருடைய நண்பர் வர்றார். பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் கேட்குறாங்க, ஹல் ரஅய்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மனம், நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனாமில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மாராய்த்து, நான் கனவுல பார்க்கலையே அப்படிங்கிறாங்க இவங்க. அந்த கேட்டவர் திருப்பி சொன்னார், இந்த வயசிலேயுமா நீங்கள் இன்னும் பார்க்கல, இந்த வயதாகியுமா நீங்கள் பார்க்க இல்லை அப்படின்னு அந்த கேட்ட கேள்வி நெஞ்சை தாக்கியது. இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நெஞ்சை உலுப்பியது. அவர்களுக்கு ஒரு அச்சத்தையும் பயத்தையும் தந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும் என்ற அந்த ஆவல் அதிகமானது அல்லது தொடங்கியது. நாளாக நாளாக அந்த ஆவல் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் அச்சமும் வந்தது. அவர்களை காணாமல் நம்முடைய வாழ்வு நிறைவுற்று விடுமோ என்று பயந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்கறதுக்கான பாக்கியம் நமக்கு நசீபு இல்லாமல் போயிடுமோ என்ற அச்சம் அவர்களுடைய நெஞ்சத்தை பிராண்டியது, சங்கடத்தை ஏற்படுத்தியது. பல கவிதைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எழுத ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு வேறு எந்த கவிதையும் எழுதுவதில்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தான் எழுதுறது. அப்படி எழுதி 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மதீனா ஷரீஃபுக்கு, ரவுலா ஷரீஃபுக்கு தூது அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவங்க நம்ம எழுதுறதை கேட்குறாங்க, நம்ம எழுதுறதை பார்க்குறாங்கங்கிற நம்பிக்கையில் உள்ளவங்க தானே.
நம்ம நம்பிக்கை அதுதானே. வஅலமு அன்னஃபீக்கும் ரசூல் அல்லாஹ், நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களிலே அல்லாஹ்வின் திருத்தூதர் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்ம பார்த்தானே சொல்கிறான். அந்த ஆயத்து சஹாபிகளோட முடிஞ்சிருச்சா? வஅலமு அன்னஃபீக்கும் ரசூல் அல்லாஹ், உங்களிலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கிறது. நேற்றைய உரையிலே சென்னையிலே எனக்கு இந்த தலைப்பு தான் தந்திருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போதும் நம்மிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கான ஆய்வு அடிப்படையில் பல ஆதாரங்களை முன்வைத்தோம். அருமையான பெருமக்களே, அத்தகைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாம் எழுதுவதை நாம் பாடுவதை கேட்கிறார்கள் பார்க்கிறார்கள் என்ற அந்த உயர்ந்த சிந்தனையோடு நிறைய கவிதைகள் எழுத ஆரம்பிச்சாங்க. அதுதான் ஹம்சியா. அதே போன்று இந்த அமீன் ததக்குர்ஜி அமீன் ததக்குரி ஜீரானிம் பிதி சலமி மஸஜ்த தம்அன் ஜரா மின் முகுலத்தின் பிதமி. என்ன அற்புதம்! இலக்கியத்தினுடைய சிகரம் அது. இந்த வார்த்தைகள்லாம் என்ன அற்புதமா பாடுறாங்க நீங்க பாருங்க. அமீன் ததக்குரி ஜீரான் தி சலம். தி சலம் என்பது மதீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். பத்ர் இருக்குல்ல, பத்ரும் ஒரு சின்ன ஊர் தானே, சின்ன கிராமம். பத்ர் அங்கே இருந்த கிணறு. இப்போ ஒரு ஊர் எடுத்துக்கிட்டால் அந்த ஊர் பக்கத்தில் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும். அதே மாதிரி தி சலம் என்ற ஒரு கிராமம். அந்த தி சலமுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரரை நினைத்தா, அவர்களை சிந்தித்தா, மஸஜ்த தம்அன் ஜரா மின் முகுலத்தின் பிதமி. முகுலத் என்று சொன்னால் இந்த மூக்கும் கண்ணும் சந்திக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் முகுலத். இந்த முகுலத்தில் இருந்து, இந்த பகுதியில் இருந்து அந்த தீசலம் என்ற அந்த ஊரினுடைய அண்டை வீட்டுக்காரர் யாரு? மதீனாவில் இருக்கிறவங்க. மதீனத்தின் பேரரசர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பேரை சொல்லாமலேயே அண்டை வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், இதெல்லாம் இலக்கிய நயம். இது அது இலக்கியம், அதபு படித்தாதான் அதனுடைய சிறப்பு என்னன்னு நமக்கு தெரியும். இலக்கியத்தினுடைய அழகு அது. ஆக அண்டை வீட்டுக்காரரை நினைத்தா நீ அழுகிறாய். எப்படி அழுகிறாய்? முக்குலத்திலிருந்து நீ அழுகிறாய். கண்ணீர் வடிகிறது. எப்படி வருகிறது? இரத்தம் கலந்த கண்ணீர். பிதம், இரத்தம் கலந்த கண்ணீரை நீ வடித்துக் கொண்டு இருக்கிறாய். அண்டை வீட்டுக்காரரை நினைத்தா எத்தனையோ பைத்துகளை அப்படியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பேரை சொல்லாமலேயே அப்படியே கொண்டு வர்றாங்க. அதுக்கு பின்னால் சொல்றாங்க. அது அந்த இலக்கிய தன்மை. அது அவ்வளவு அருமையாக அந்த பாடல்களை பாடி அவர்கள் என்ன செய்யறாங்க? தூது அனுப்புறாங்க. நாயகமே, உங்களை நான் பார்க்க வேண்டும், உங்களை காண வேண்டும். அல்லாஹ் நமக்கும் அவர்களை பார்க்கும் நசீபை விரைவில் தருவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துடணும். நம்ம பிள்ளைகளுக்கு அந்த ஆசையை ஏற்படுத்திடணும். உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வேண்டும் என்று துடிப்பவர்களுடைய எண்ணிக்கை தானே அதிகம். உங்கள் வாப்பாவை நீங்கள் மறந்து மௌத்தாக இருந்தால், அவங்க அம்மா மௌத்தாக இருந்தால் அவங்கள பார்க்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. எத்தனை பேர் நினைப்பீங்க அவங்கள பார்க்கணும்? அவங்க சகோதரர்கள் நினைக்கலாம், சகோதரி நினைக்கலாம். ஒரு 10 பேர் நினைக்கலாமா அவங்கள கனவுல காணண்டு? ஒரு 50 பேர் நினைக்கலாம். அதுக்கு மேலே இருக்க போகுது. ஒரு பெரிய தலைவராக இருந்திருக்கலாம். அவர் மீது உயிரை வைத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் இருந்திருக்கலாம். ஒரு 1000 பேர் நினைக்கலாமா? நம்ம தலைவர் இறந்துட்டார், அவர் கனவுலையாவது பார்க்கணுமாப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 1000 பேர் இருக்கலாம். 10,000 பேர் இருக்கலாம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலாம் எங்கேயும் இருக்க போகிறது இல்லை. இந்த தலைவன்லாம் போய் சேர்ந்தா நல்லதுன்னு நினைக்கிற எத்தனை பேர் இருக்கிறான்? கூடவே இருப்பான். ஆனால் இதயபூர்வமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண வேண்டும் என்று துடிக்கக்கூடிய முஸ்லிம்கள் இந்த உலகில் லட்சம் அல்ல கோடியை தாண்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு காட்சியும் கிடைத்துக் கொண்டு இருக்கிறது. இன்றளவும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கனவையும் தாண்டி நனவிலும் பார்க்கிறார்கள். இமாம் பூசரி அவர்கள் குறைந்தபட்சம் என் கனவிலாவது வாருங்கள் நாயகமே என்று கெஞ்சி கதறி இந்த கவிதைகளை எல்லாம் தூது அனுப்புகிறார்கள் மதீனா மாமன்றுக்கு.
ஒரு கட்டத்தில் அவர்கள் சுகமில்லாமல் படுக்கையிலே வீழ்ந்த பொழுது அச்சம் அவர்களுக்கு அதிகரித்தது. கண்மணி நாயகத்தை பார்க்க முடியாமல் நம்முடைய வாழ்வு நிறைவுற்று விடுமோ, நாம் மரணித்து போய் விடுவோமோ என்ற அச்சமும் பயமும் அவர்களை வாட்டி வதைத்தது. துடித்து போனார்கள். உயிர் பிரிவது பிரச்சனை இல்லை, ஆனால் கண்மணி நாயகத்தை காணாமல் பிரிவது பிரச்சனையாக அவர்கள் கண்டார்கள். இந்த சாலிகன்கள்லாம் எப்படி இருந்திருக்கிறாங்க பாருங்க. இந்த பெருமக்கள் எப்படி இருந்திருக்கிறாங்க. எவ்வளவு பிரியத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி இருக்கிறார்கள். அந்த தேட்டம் இமாம் பூஸ்ரி அவர்களினுடைய நெஞ்சத்தை உலுக்கியது, அசைத்தது. ஒரு நாள் இரவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகள் புடைசூழ அவர்களுடைய திருக்கரத்தில் இந்த புர்தா ஷரீஃப் இருக்கும் நிலையில் அவர்கள் காட்சியளிக்கிறார்கள். எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். ஸல்லல்லாஹு வந்துட்டாங்க அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷம், அப்படி ஒரு மன நிறைவு, அப்படி சந்தோஷத்திலே குதகலித்து விட்டார்கள். புஸ்ரி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, புஸ்ரி பாடுங்கள் புஸ்ரி. நாயகமே எதை பாடுவது? அதான் எனக்கு அனுப்புனீங்களே அமீன் ததக்குருஜி பாடுங்கன்னா. பாட ஆரம்பிச்சாங்க. பாடிக்கிட்டே வராங்க. 50 கன்னிகள் வரைக்கும் பாடினாங்க. 50 பைத்துகளை பாடினாங்க. 2 வரிகளாக இருக்கக்கூடிய அந்த புர்தா ஷரீஃபினுடைய ஒவ்வொரு பைத்தையும் 50 பைத்துகள் பாடிய பொழுது 51வது பைத்தை அவர்களுக்கு மறந்து போனது. 51வது பைத்தை துவக்கினாங்க. ஒரு வரியை படிச்சுட்டு அடுத்த வரி மறந்துடுச்சு. பொதுவாக பைத்து என்று சொன்னால் 2 வரிகள் இருந்தால் பைத்து, ஒரு வரி இருந்தால் மிஸ்ரா, காஃபியா அப்படின்னு சொல்லி காஃபியான்னு ஒன்று இருக்குது. காஃபியானா அந்த ஷெஹர், அந்த பாடல்கள் கவிதைகளினுடைய அதை எப்படி ஆக்கம் செய்வது என்பதற்கான அதற்கான ஒரு கலை. நஹ்வு, ஃபிக்ஹ், சர்ஃப்னு இருக்கிற மாதிரி காஃபியான்னு ஒரு கலை. அந்த காஃபியாவினுடைய அடிப்படையிலே ஒரு வரி இருந்தால் மிஸ்ரா, 2 வரி இருந்தால் பைத். இங்கே இமாம் பூஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கனவிலே படிக்கிறாங்க. 50 கன்னிகளை படித்ததற்கு பிறகு 51வது கன்னி ஃபமப்லகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன், அதோட நின்றுடுச்சு, மறந்துடுச்சு. அதுக்கு பிறகு அவங்களால படிக்க முடியல. அவங்க எழுதுன பைத்து அவங்களுக்கு மறந்துருக்கு. அது இயல்பது. நம்ம கடிதம் எல்லாம் எழுதுகிறோம், எல்லாம் மனப்பாடமாக இருக்குமா? கட்டுரை எழுதுகிறோம், மனப்பாடமாக இருக்குமா? நம்மளே அரபு கவிஞர்கள் இருக்கிறாங்க, அரபிகள் நிறைய கவிதைகள் எழுதுறாங்க, எல்லாம் மனப்பாடமாக இருக்குமா? எழுதுறது என்பது வேறு, மனப்பாடம் செய்வது என்பது வேறு. 50 கவிதைகளை படித்து 51வது கவிதை ஒரு வரி படித்து விட்டு 2வது வரியிலே அவங்க திகைச்சு போய் நிற்கிறாங்க. என்ன சொல்றாங்க? நீங்க எவ்வளவு சிந்தித்து பார்த்தாலும் உங்களுடைய அறிவு என்ன சொல்லும்? அந்த வரியினுடைய பொருளை சொல்றேன். அறிவினுடைய அந்த தீட்சண்யம், முன்தஹா, அது எட்டும் அந்த உசரம் எப்படி தெரியுமா? அன்னஹு பஷருன், அவர்கள் மலக்கு அல்ல, அவர்கள் ஜின் அல்ல, அவர்கள் மனித புனிதர் என்று உனக்கு தெரியும். அது அறிவினுடைய உச்சம். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த பஷரில் அப்படின்னு சொல்ல வந்தவங்க அந்த வரியை மறந்துட்டாங்க. 2-3 தடவை படித்ததற்கு பிறகு அவர்களால் அந்த பைத்தினுடைய 2வது வரியை படிக்க முடியல. ஸல்லல்லாஹு எடுத்து கொடுக்குறாங்க. வஅன்னஹு கைரு கல்கில்லாஹி குல்லிஹிம். அப்ப பஷர் தான், அவங்க பஷர் தான். ஆனால் அல்லாஹ்வினுடைய படைப்புகள் அத்தனையிலும் மிகச்சிறந்தவர்கள், சிரேஷ்டமானவர்கள் என்று இமாம் பூஸ்ரி எழுதியதை ஸல்லல்லாஹு அலைஹி படிக்கிறாங்க. அந்த 51வது கண்ணிக்கு தனி ஒரு சிறப்பு உண்டு. கண்மணி நாயகத்தினுடைய திருவாயால் மொழியப்பட்ட அந்த ஒரு வரி அதிலே இடம்பெறுகிறது. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம், எவ்வளவு புனிதம். இதெல்லாம் நாங்கள் நம்பணுமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் உங்களை நம்புங்க, நம்பாமல் போங்க. நம்பியவர்களுக்கு இது பாக்கியம். நம்ப முடியாது என்று சொன்னால் அவர்களை நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற நிர்பந்தம் இல்லை எங்களிடத்தில். தீன்லேயே நிர்பந்தம் இல்லை.
அப்படி நம்பி பார்த்தால் அதில் கிடைக்கும் சுகமும் அதில் கிடைக்கும் பாக்கியமும் அலாதியானது. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். எத்தனை மக்கள் அதை அனுபவிச்சிருக்கிறாங்க, எவ்வளோ விஷயங்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம், அனுபவிச்சிருக்கிறோம். இப்போ அதெல்லாம் சொன்னால் அதுக்கு நேரமும் இடம் தராது, விமர்சனங்களுக்கும் ஆகிவிடும் என்பதை நான் அதை தவிர்க்கிறேன். அவ்வளவு பெரிய ஒரு அற்புதம். ஏன்னா அவங்களுடைய உள்ள எழுச்சியால் பாடப்பட்ட ஒரு கவிதை அது. கண்மணி நாயகத்தின் மீது அளப்பெரிய காதல் கொண்டு பாடப்பட்ட காதல் காவியம் அது. என்ன அற்புதம் அது! என்ன வகையிலெல்லாம் என்ன ஆச்சரியமாக படிக்கிறாங்க. சில இடங்களில் இந்த பிள்ளைகள் படிக்கிறது கேட்டு நமக்கு அந்த இடத்தை விட்டு அசைய முடியாது. அவசரமான வேலை இருக்கும், அப்படி போக முடியாது. அவ்வளவு இனிமை அதில் இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய சொல் நயமும் அப்படிப்பட்டது. ஒவ்வொரு வார்த்தையையும் சுப்ஹானல்லாஹ் ஆச்சரியமாக இருக்கிறது. அவர்களை தேடி வந்து இந்த வார்த்தையை நீங்கள் போடுங்கள் என்று அந்த வார்த்தையே அவர்களோடு பேசியது போன்று இருக்கிறது. அவ்வளவு அழகது. அது ஒரு பெரிய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது. இதற்கு ஷரஹுன் இருக்குது. இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாஜூரி என்று அவங்க என்ன செய்யறாங்க, ஷரஹு கஸீதத்தில் புர்தா அப்படின்னு ஒரு தனி கிதாபை எழுதியிருக்கிறாங்க. அதில் நிறைய செய்திகள் அவங்க என்ன செய்யறாங்க, சொல்றாங்க. நிறைய தகவல்களை அதில் கொண்டு வர்றாங்க. அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட அந்த அற்புதமான அந்த புர்தா ஷரீஃபை இவங்க படிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு கேட்குறாங்க, சஹாபிகள்லாம் கேட்குறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தன் மேலே இருந்த ஒரு போர்வை எடுத்து அவங்க என்ன செய்யறாங்க, போத்துறாங்க. தடை விட்டாங்க. கனவு முடிந்தது. காலையில் பார்த்தால் அவருடைய நோய் நீங்கி இருந்தது. இதனால் அதற்கு இன்னொரு பெயரும் உண்டு. புர்தா என்பது ஒரு பெயராக இருந்தாலும் புருஉதா, நோய் நீங்குதல். தா நோய், புருஉனா நீங்குதல். புருஉதா என்பதுதான் புர்தாவாக மருவியது என்று சொல்பவர்களும் உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போத்தியதால் அதற்கு புர்தா, நோய் நீங்கியதால் அதுக்கு புருஉதா, புருஉதா அதான் புர்தா. அல்லது மீமிலே முடிவதால் அதற்கு மீமியா என்று பல பெயர் இருக்கிறது. என்றாலும் அல் கவாகிபு துர்ரியா ஃபி மத்இல் கைரில் பரியா என்பதுதான் அதனுடைய அசல் பெயர். இமாம் பாஜூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இது குறித்து நிறைய விஷயங்களை எழுதுறாங்க. ஒரு கட்டத்தில் சஅதுல் ஃபாரூக் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க, ஒரு நல்லடியார், கண் வலியால் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வசீலா தேடுகிறார்கள். யார் ரசூலுல்லாஹ், எனக்கு என்னுடைய கண் வலி நீங்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. சஹாபிகள் எத்தனை பேர் வந்து கேட்டாங்க. கதாதா ரலியல்லாஹு தன்னுடைய கண் கலண்டு தொங்கிச்சு. அதை தூக்கிட்டு வர்றாங்க, அப்படியே பிடிச்சிக்கிட்டு வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யார் ரசூலுல்லாஹ், எனக்கு கண் தொங்கிடுச்சு, நான் இழுத்து தூர போட்டுருவேன். யுத்த களத்தில் கண் கலண்டு தொங்குது. ஒரு சின்ன ஊசி குத்தினாலே அம்பு குத்தினாலே ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். கதாதா ரலியல்லாஹு தன்னுடைய கண் கலண்டு தொங்குகிறது, ரத்தம் வடிகிறது. அம்புங்க பாய்ந்து அப்படி கலண்டுடுச்சு. அவங்க சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், என்னுடைய கண் போகிறத பற்றிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வீட்டுக்கு போனால் என் மனைவி என்னை பார்த்து அவலட்சணமாக பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரித்து கொண்டே அவர்களை அழைத்து தங்களுடைய உமிழ்நீரை எடுத்து தடவி அந்த இடத்தை தூக்கி அந்த கன்னத்துக்கு அப்படி பொறுத்துறாங்க. சரியாயிடுச்சு. வரலாற்றில் ஆசிரியர்கள் எழுதுவாங்க, கதாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்களாம், எனக்கு பாதித்த கண் இதான்னு அவங்களுக்கே டவுட்டாக போயிடுச்சான். ஒரு ஆப்ரேஷன் நடந்து அதில் ஒரு சின்ன கீறலாவது இருக்குமா இல்லையா, சின்ன ஒரு அடையாளமாவது இருக்குமே, ஒரு அடையாளமும் இல்லை என்பது மாத்திரமல்ல, எந்த கண்ணு பாதிக்கப்பட்டது என்று அவங்களுக்கு தெரியாமல் போனது. உலகத்தில் அப்படி ஒரு மருத்துவரை நீங்கள் பார்க்க முடியுமா என்ன? இந்த தபீபுல் உம்மா, இந்த உம்மாவினுடைய உயர்ந்த மருத்துவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி நாயகம் இந்த உம்மத்தை பற்றி அவர்கள் நேசித்த அந்த நேசிப்பு இருக்கிறதே அளவிட முடியாது சகோதரர்களே. அதனால்தான் ரഊஃபுர் ரஹீம் என்கிறான் அல்லாஹ், ஹரீசுன் அலைக்கும் என்கிறான், அசீசுன் அலைஹி மா அனித்தும் என்கிறான், நீங்கள் கஷ்டப்பட்டால் அவர்களால் பொறுக்க முடியாது என்கிறான்.
என்ன கருணை, என்ன அன்பு, என்ன நேசம். அவர்களை அடித்தவர்கள் திட்டியவர்களை எல்லாம் அவங்க திட்டினாங்களா, ஏசுனாங்களா? ஏசுனா அவன் தாங்குவானா? அவர்களையும் அரவணைத்ததின் காரணத்தினால் அவர்களுக்கு ஈமான் கிடைக்கவில்லையா? அவர்கள் பாக்கியவான்களாக மாறவில்லையா? எவ்வளவு பெரிய எதிர்ப்பில் இருந்தார்கள். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய எதிரிகளாக இருந்தாங்க. சைஃபுல்லா, அல்லாஹ்வினுடைய வாள் என்று சொல்லும் அளவிற்கு காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து கூறினார்களே. உஹது யுத்தத்திலே பின்னடைவு ஏற்படுவதற்கு, முஸ்லிம்களுக்கான பின்னடைவு ஏற்படுவதற்கான அடிப்படை காரணமாக இருந்தது யார்? காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இல்லையா? எவ்வளவு பெரிய சங்கடத்தை நீங்க ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னு அவங்களை திட்டி இருந்தால், ஏசி இருந்தால், வசைப்பாடி இருந்தால், அன்று தலைமையேற்று வந்திருந்த அபூ சுஃபியான் அவர்களுடைய நிலை என்ன ஆகியிருக்கும்? எல்லாத்தையும் அதைத்தான் அல்லாஹ் சொன்னான், ரவுஃப் ரஹீம் நாயகமே, நீங்க கருணையாளர், கிருபையாளர், அளவிட முடியாத அன்புக்கும் பரிவுக்கும் பாசத்திற்கும் நீங்கள் மேன்மையானவர்கள். சில சமயங்களில் இந்த ஆசிபின் வாயில்னு ஒரு சேத்தான் இருந்தான். வாயில் வந்ததெல்லாம் திட்டினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபுத்தர் அப்படிலாம் பேசினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி பேசலையே, ஆனால் அவன் பேசினான். இன்ன ஷானியாக்க ஹுவல் அபுத்தர், உங்களை வேதனைப்படுத்தியவன் தான், உங்களை சங்கடப்படுத்தியவன் இருக்கிறான், அவன் தான் அபுத்தர் நாயகமே, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னா. கவலை இருந்தது, ஆனால் ஏசல்ல. நான் லஆனாக அனுப்பப்படவில்லை என்கிறார்கள், நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை என்கிறார்கள், நான் யாரையும் ஏசுபவனாக அனுப்பப்படவில்லை என்கிறார்கள். ரஹ்மத்து ஹதாத் முஹதாத்தின், நான் யார் தெரியுமா? நேர்வழி காட்டக்கூடிய அருள் பாக்கியமானவன்கிறாங்க. நான் உங்களுக்கு அருளா வந்திருக்கிறேன். அப்படி அருளா வந்துக்கிட்டு ரஹமத்துல்லில் ஆலமீன், உலகத்தில் வாழ்கிற அத்தனை பேருக்கும் ரஹமத்துன்னு வரும்போது திட்டுவாங்களா, ஏசுவாங்களா என்ன? அப்படி அவர்கள் வாழ்ந்ததின் காரணத்தினால் தானே அவர்களை ஏசியவர்கள், திட்டியவர்கள், உதைத்தவர்கள், வசை பாடியவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக வந்து இஸ்லாத்தில் இணையலையா? ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமலான் மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கத்தோடு மக்காவுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. காபாவை சுற்றி இருக்கிறாங்க, பரிசுத்தப்படுத்துகிறார்கள். அங்கே சில பேர் வந்து அப்படி நிற்கிறாங்க. யார் நிற்கிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏசியவர்கள், திட்டியவர்கள், சஹாபாக்களை அடித்தவர்கள், குத்தியவர்கள், மணலிலே போட்டு புரட்டி எடுத்தவர்கள், வருத்தவர்கள், அட்டூழியம் செய்தவர்கள், அவர்களுடைய பொருள்களை எல்லாம் அபகரித்துக் கொண்டவர்கள், சொத்தை சூறையாடியவர்கள், மானபங்கப்படுத்தியவர்கள் என்று அத்தனை பேர் வந்து நிற்கிறாங்க. விடுவோமா நம்ம? என்ன பாடுபடுத்தின, என்ன நீ என்ன கஷ்டப்படுத்தின, நீ நான் பிறந்த ஊர், என்னுடைய சொந்த ஊரை விட்டு என்ன வெளியாக்கின நீ, என்ன என்னுடைய தோழர்களையும் கேட்கலாமா இல்லையா? கேட்பதற்கான முழு தகுதியும் இருந்த பொழுதும் என்ன கேட்டாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கெல்லாம் பார்த்து எல்லாரும் பயந்து போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், நமக்கு ஒரு உயிர் தான் இருக்குது, நம்ம செஞ்ச அட்டூழியத்துக்கு 1000 உயிர் இருந்தாலும் அந்த 1000 உயிரை அவங்க பிடுங்கினாலும் அது நியாயம்தான் அப்படின்னு அவங்களுக்கே தெரியும். அவ்வளவு கொடுமை செய்திருக்கிறார்கள். என்ன கேட்டாங்க பாருங்க, உலகத்தில் யாரும் அப்படி கேட்டிருக்க முடியாது. நான் உங்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? ஒரு கைதி இடத்துல, கைதிகளிடத்தில் நான் எப்படி நடந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு ராஜா கேட்பாங்கன்னா, எந்த ராஜாவது கேட்பாங்களா? ஒரு கைதியிட தோலை போட்டுட்டு எப்படிப்பா நடந்துக்கணும், உனக்கு என்னப்பா செய்யணும், என்னை அநியாயம் பண்ணியே, என்னை அட்டூழியம் பண்ணியே, என்னை திட்டுனியே, வசப்பாடுனியே, என்னுடைய தோழர்களை நெருப்பில் போட்டு புரட்டி எடுத்தியே, அவங்களுடைய நெஞ்சுகளில் கற்களை கொண்டு வந்து வைத்தாயே, அவங்க சுமக்க முடியாமல் கதறினாங்களே, அதை பார்த்து நீ வேடிக்கை பார்த்து எல்லாரும் கூடிண்டு கை கொட்டி சிரிச்சிங்களே, இப்போ உனக்கு நான் எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? சகோதரர்களே, கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என அவ்வளவு பேரும் தலையை கவைந்து விட்டார்கள். சஹாபிகளில் சில பேர் சொன்னார்கள்,
ஹாதிஹி அத்தாருல் தாருல் மல்ஹமா, இதுதான் எங்களுக்கான நேரம். ஏன்னா அந்த செய்திலாம் அந்த எதிரிகளுக்கு, அந்த கைதிகளுக்கு காதில் வந்து விழுந்துடுச்சு. சஹாபிகள் பேசினது தாருல் ஹாதிஹி தாருல் மல்ஹமா, பழி வாங்கும் தலம் இது, விட மாட்டோம். என்ன அட்டூழியம் பண்ணீங்க, என்ன அட்டகாசம் பண்ணீங்க, விட மாட்டோம், பழி வாங்கிய தீர்வோம் என்று அவர்கள் சொன்னதெல்லாம் அதெல்லாம் காதில் விழுந்திருக்கு. எல்லாம் பயத்தோடு நிற்கிறாங்க. நம்ம தலையை வெட்டப்பட்டு விடும் என்ற எண்ணத்தோடு அப்படி கை நிற்கிறாங்க. சல்லல்லாஹு கேட்குறாங்க, நான் எப்படி நடந்துக்கணும்? பதில் சொல்ல முடியுமா என்ன? பதில் சொல்ல முடியாமல் தலை கவிழ்ந்து நிற்கும் பொழுது சல்லல்லாஹு பதில் சொன்னாங்க. அவங்களுக்கும் காதில் விழுந்து சஹாபிகள் பேசினது ஹாதிஹி தாருல் மல்ஹமா, இது பழிவாங்கும் தலம், பழிவாங்கும் இடம் என்று சொன்னது காதில் விழுந்தது. ஹாதிஹி தாருல் மல்ஹமா அல்ல, ஹாதிஹி தாருல் மர்ஹமா, இது அருள் புரியக்கூடிய இடம் என்று அறிவித்தார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு வாந்தும் துலகா, நீங்கள் அத்தனை பேரும் விடுதலை செய்யப்படுகிறீர்கள், இஸ்லாத்துக்கு வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லலை. நீங்கள் அத்தனை பேரும் விடுதலை, நீங்கள் இருக்கனா இருங்க, போறனா போறங்க, இஸ்லாத்தை ஏற்றுனா ஏற்றுக்கங்க, ஏற்றுக்கலைன்னா போயிட்டு இருங்க, நீங்கள் யாரும் தண்டிக்கப்பட மாட்டீர்கள் என்று சொன்ன போது அவங்களாம் தலையை நிமிர்ந்து, எனக்கு விடுதலையா, எனக்கு விடுதலைலாம் கிடைக்குமா, ஆச்சரியப்பட்டு போனார்கள். காலிலே விழுந்தார்கள், சரணடைந்தார்கள். அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அந்த ரஹ்மத், அந்த நிஅமத் அவர்களை பேச வைத்தது, அவர்களை இஸ்லாத்தின் பால் ஈர்த்தது. என்ன அன்பு, என்ன கனிவு என்று. அருமையான பெருமக்களே, அத்தகைய கனிவையும் அத்தகைய அன்பையும் பரவசத்தையும் தான் இந்த புருதா பேசுகிறது, நிறைய பேசுகிறது. செய்தனா சஅதுல் ஃபாரூக், நான் விட்ட இடத்திற்கு வருகிறேன். கண் வழியால் அவர்கள் துடித்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறையிடுறாங்க. கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கேட்ட மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து, சஅது ஃபாரூக், வேற ஒன்றும் இல்லை, இந்த பூசிரி இருக்கிறார்ல, ஆமா நாயகமே, அவர் அமீன் ததக்குரிஜின்னு ஒரு கிதாப் வச்சிருக்கிறார், ஒரு கவிதை வச்சிருக்கிறாரு, அதை வாங்கி படிங்க, உங்கள் கண்ணில் வைங்க, சரியாயிடண்டாங்க. இவங்க நேராக போனாங்க. அவங்க யார்கிட்டையும் தான் இப்படி கவிதை எழுதியிருக்கிறதா யார்கிட்டையும் சொல்லலை இமாம் பூசிரி ரஹ்மஹுல்லா. அவங்க போனாங்க, பூசிரி என்ன சாது வாங்க, என்ன விஷயம் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த அமீன் ததக்குரிஜின்னு ஒன்று எழுதியிருக்கிறீங்களாமே, அதை தாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? அதை அசந்து போனாங்க. எப்படி தெரியும் என்றது. எப்படி தெரியுமா? நான் கண் வழியான ரசூலுல்லாஹ்ல முறையிட்டேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை வாங்கி உன் கண்ணில் வையப்பா, அதை ஓதுப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆச்சரியப்பட்டு போனாங்க. இது எவ்வளோ பெரிய அங்கீகாரம், இது அங்கீகாரம் இல்லையா? இது இதில் பெரிய இன்னொரு வரலாற்று செய்தி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் அந்த ஊரில் சாலிஹான மனிதர் என்று கருதப்படக்கூடிய ரொம்ப உயர்ந்தவர், ரொம்ப சாலிஹான, பேணுதலான, பக்குவமான ஒரு மனிதர். அவங்க விலாயத்து உள்ளவங்க. அவங்க வர்றாங்க, இமாம் பூசிரி இப்படி போகிறாங்க. பூசிரி அப்படின்னாங்க, என்ன பெரியவங்களே அப்படின்ட்டு, இந்த அமீன் ததக்குரிஜி எனக்கு கொஞ்சம் தாங்கலை அப்படின்னு கேட்டாங்க. இவ கைகாலெலாம் உதறிடுச்சு. எப்படி உங்களுக்கு அமீன் ததக்குரிஜி உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுவும் தெரியும், அதுக்கு மேலே கொஞ்சம் தெரியும் அப்படின்னாங்க. என்ன, நீங்கள் கனவுல ரசூலுல்லாஹ் பார்த்தீங்களே, சஹாபிகள்லாம் வந்தாங்களே, அவங்க கையில் வந்து இந்த நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த அமீன் ததக்குரிஜி அவங்க கையில் இருந்தது, உங்களை படிக்க சொன்னாங்க, நீங்கள் படிச்சிங்க, 51வது கண்ணியில் நின்றீங்க. அது அவங்க ஃபமபுலகுல் இல்மி ஃபீஹி அன்னஹு பஷருன் வ அன்னஹு கைரு ஹல்கில்லாஹி குல்லிஹிமின்னு அவங்க எடுத்து தந்தாங்களே. நான் கனவை யார்கிட்டையும் சொல்லலையே, நீங்கள் ஏன் யார்கிட்டையும் சொல்லணும்? நீங்கள் ஏன் யாரிடம் சொல்லணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு படை வந்திருந்ததா? ஆமாம், ஒரு பெரிய கூட்டம் சஹாபிகள்லாம் வந்தாங்க. சஹாபிகள் மட்டுமல்ல, அதில் ஆஷிக்கீன்களும் இருந்தார்கள், நானும் இருந்தேன் என்றார்கள். நானும் இருந்தேன் என்கிறார்கள். எத்துணை பெரிய அங்கீகாரம் இவைகள் எல்லாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட அற்புதமான இந்த கவிதைகள் புர்தா, நோயை நீக்கக்கூடியது என்ற ஒரு பெயரும் அதற்கு இருக்கிறது. அது குறித்த சில தகவல்களை நான் சொல்லி நான் நிறைவுக்கு வருவேன். இப்போ பேசுகிறேன்னா, புர்தா பற்றி பேசுகிறேன்னா நிறைய இருக்குது. நான் புர்தா கிளாஸே நடத்திட்டு இருக்கிறோம். புர்தா கிளாஸே என்ன செஞ்சுருக்கோம், நடத்திட்டு இருக்கிறோம். 100 பைத்துகள் வரைக்கும் கிளாஸ் நடத்தி முடிச்சிருக்குது. இதுக்கே மாதக்கணக்காக ஆயிடுச்சு. சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த புர்தா ஷரீஃபில் இருக்கக்கூடிய 8வது கண்ணி 9வது கண்ணி பைத்து, 8வது பைத்து 9வது பைத்து,
இந்த இரண்டினுடைய நோய் நிவாரணி என்ன தெரியுமா? ஒருத்தன் சூதாட்டத்திலேயே பழகிட்டான். மைசூர் சூதாடுறான்ல, சூதாட்டம், கேசினோ, அதே மாதிரி குடிப்பழக்கம், டாஸ்மாக், இதில் போய் கடந்து காலத்தை எல்லாம் கழித்து கொண்டிருக்கிறான். அதை விட்டு அவன் நீங்கணும் நினைக்கிறான், முடியலை. இவன் என்ன செய்யணும்னா, இந்த 8வது பைத்தையும் 9வது பைத்தையும் எழுதி அவனுடைய தொப்பியிலையோ அல்லது தலைப்பாகிலையோ வைத்து கொண்டால் நாளடைவில் அல்லாஹ்வினுடைய அருளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தால் அதை விட்டு அவன் நீங்கிடுவான். அந்த பாவ பழியிலிருந்து அவன் வெளிப்படுவான். இப்படி ஒரு சிறப்பு அதற்கு இருக்கிறது. அதே போன்று சில பேர் கொஞ்ச நாள் தொழுவான், அப்புறம் தொழுகையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஆலய காணா போயிடும். திடீரென்று உற்சாகம் வந்து அவ்வளவு தக்பீர்லேயே சேர்ந்துக்கிடுவான். அதுக்கப்புறம் அசலே தொழுகை இல்லாமல் போயிடும். இப்படி நிறைய கூத்துக்களை நம்ம பார்க்கலாம். ஆக மொத்தத்திலே அவர் இபாதத்திலே நிலைப்பாடு இல்லாத தன்மையில் இருக்கிறார் என்றால் அந்த நிலையிலிருந்து விடுபடுவதற்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 19, 20, 21 இந்த 3 பைத்துகளையும் கொஞ்சம் ஓதி வரணும். கொஞ்சம் நாளைக்கு கஷ்டப்பட்டு தொழுகையில் தான் பொடுபாக்க தானே இருக்கிறான், மீண்டும் வரணும்னு நினைக்கிறான், முடியல. ஒரு 10 நாளைக்கு இதை நீ என்ன செஞ்சிரு, தொழுகை விடாதப்பா, அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த 3 பைத்துகளையும் 19, 20, 21 இந்த 3 பைத்துகளையும் நீங்கள் ஓதி வந்தால் அவர் தொழுகையில் மற்ற இபாதத்தில் குர்ஆன் ஓதுறதுல, ஸலவாத் ஓதுறதுல, திக்ர் ஓதுறதுல, மௌலிது ஓதுறதுல நிலைப்பாடாக ஆகிடுவார். அந்த இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வந்துடும். இன்னொன்று இருக்கு, இந்த சோம்பேறித்தனம்னு ஒன்று இருக்கு. ஒரு வேலையும் செய்ய மாட்டான், எங்கேயும் போக மாட்டான், படுத்து 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 கிடக்கிறது. இந்த மாதிரி நிலை இருந்தால் ஒரு பலகையில் எடுத்து அந்த பலகையில் 29, 30, 31, 32, 33 இந்த பைத்துகளை எழுதி அவனை தூங்கும் போது அவன் தலைமாட்டில் வச்சிடணும். அவன் தலைப்பகுதிகளை வைத்து விட்டால் அல்லாஹ்வினுடைய கருணையால் அவனுடைய சோம்பல் நீங்கி அவன் சுறுசுறுப்பாக மாறுவான். புருதா என்பது ஒரு நோய் நிவாரணி. நான் சொன்னேன், புருதா மாத்திரமல்ல, புருதா நோயை நீக்கக்கூடிய நிவாரணம் அது. அதே மாதிரி இன்னொன்றையும் அறிஞர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். யார் கடன் சுமையால் அதிகமாக இருக்கிறாரோ, ரொம்ப கடன் பட்டுட்டாரு, அந்த கடன்லாம் அடைக்க முடியல, அதற்கான வழிவகையை அல்லாஹ் தர வேண்டும் என்றால் இதில் 85வது பைத்து 86வது பைத்து இதை இஷாவுக்கு பிறகு அவர் என்ன செய்யணும், ஓதிக்கிட்டே வரணும். இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு பல தடவை ஓதணும். இத்தனை தடவை கணக்கு இல்லை, ஒரு 4-5 தடவை ஓதிடணும். அப்படி தொடர்ந்து அவர் ஓதிக்கொண்டே வருவாரேயானால் அல்லாஹ்வினுடைய அருளால் அவருடைய கடன் தொல்லைகள் நீங்கிவிடும், கடன் சுமை நீங்கிடும். அவர் எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும் சரிதான். இதே மாதிரி இன்னொரு தகவலை எழுதுகிறார்கள். இந்த வெட்டு வருது பாருங்க, இந்த காக்கா வலிப்பு வெட்டு, இந்த மாதிரி வரக்கூடியவர்களுக்கு 84, 85வது பைத்தை, அது என்ன பைத்து நீங்க பார்த்துக்கிடணும். நான் அதில் ஒன்று ஓதி ஓதி சொன்னேன்னா இன்னைக்கு டைம் தாண்டி போயிடும். ஆக அதை ஓதி அவருடைய மேலே ஊதினால் அல்லது அவரே ஓதி ஓதி கையிலே ஊதி தடவி கொண்டால் அவருக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் ஏற்படும். இந்த மாதிரி வெட்டு வர்றது, காக்கா வலிப்பு வர்றதெல்லாம் சீக்கிரமாக அவரை வெட்டும் நீங்கிவிடும். இன்னும் சில பேர் நம்ம பார்க்கிறோம், திக்கு வாயாக இருக்கும், பேசும்போது திக்கி திக்கி பேசுவாங்க, சரியா அவங்களால பேச முடியல, அதனால சபைகள்லாம் கூட அமைதியாக இருப்பாங்க. நம்ம பேசினா அது வெக்கப்பட்டு பேசாமல் அப்படியே வெக்கப்பட்டு அமைதியாக இருக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். இவர் என்ன செய்யணும், தனிமையில் உட்கார்ந்து 105 115 வரை 11 பைத் அதை அவர் தொடர்ந்து ஓதிக்கிட்டே வரணும். தனிமையில் உட்கார்ந்து ஓதிப்பாங்க, திக்குனாலும் பரவாயில்ல ஓது. அப்படி அவர் ஓதிக்கொண்டு சில நாட்கள் அப்படி ஓதிக்கொண்டு வருவார். ஏன்னா நாளடைவில் அவருடைய தன்மை மாறி மிக தெளிவாகவும் அழகாகவும் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளராக மாறிடுவார். அவரோட பேச்செல்லாம் திக்குவாயெல்லாம் இருக்காது. இதெல்லாம் மேலே இன்னொன்று இருக்கு, இந்த நஃப்ஸ் இருக்குது பாருங்க, கண்டதுக்கெல்லாம் ஆசைப்படும். இந்த நஃப்ஸ் அம்மாரா இருக்க ஆக கேடு கெட்டது ஒரு மனிதனுக்கு, ஷைத்தானை விட கேடு கெட்டது. ஷைத்தானையாவது ரமதானில் கட்டி போடப்படுது, இந்த நஃப்ஸை எப்போ கட்டி போடப்படுதா? இல்லை. அதை அடக்குவதற்கான வழிவகைகளை அறிஞர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. இமாம் பூசிரி, இமாம் பாஜுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதுகிறார்கள், 22, 23 இந்த 2 பைத்துகளையும் வெள்ளிக்கிழமை சஹருடைய நேரத்தில் உட்கார்ந்து சுபுவுக்கு முன்பாக
இந்த 22 23 திருப்பி 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 ஓதணும், மடக்கி மடக்கி ஓதிக்கிட்டே இருக்கணும். அப்படி அவர் ஓதிக்கொண்டே இருப்பாரேயானால் அல்லாஹ்வுடைய கருணையால் அந்த நஃப்ஸ் அடங்கி போயிடும், ஒரு மன நிம்மதியான ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டுவிடும். இதே போன்று 26 27 28 இந்த 3 பைத்துகளையும் 71 முறை ஒரு பேப்பரில் எழுதி அதில் ஒரு தாவீஜ் மாதிரி போட்டு இந்த இடது கையினுடைய கொடுங்கையில் இந்த பகுதியில் கட்டணும். அந்த தாவீஜ் அவருடைய கல்பை நோக்கி இருக்கணும், இந்த பகுதியில் இருக்கணும். அப்படி இருப்பது மாதிரி எழுதி கொண்டால் இந்த பெருமை, தற்பெருமை, முகஸ்துதி, கர்வம் இவைகள்லாம் அடங்கி ஒடுங்கி போய்விடும். அதே மாதிரி 34 35 36 இதை எழுதி கரைத்து குடித்தால் முன்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்கும்போது பதில் தடுமாறாமல் சொல்ல முடியும். இதெல்லாம் நம்பக்கூடியவங்களுக்கு தான். நம்பலைன்னா அவங்கள பற்றி நம்ம அது பெருசாக பேசலை. நீங்கள் நம்பணும். நம்புறவங்க யார் இருக்காங்களோ அவங்க செஞ்சு பார்க்கணும், அதனுடைய பலனை அவங்க அனுபவிப்பாங்க. நான் நிறைவுக்கு வருகிறேன். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நம் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவுல பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதற்கு 8வது பைத்து அதை இமாம் பாஜுரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதும்போது சொல்கிறாங்க, அந்த பைத்தை நீங்கள் என்ன செய்யணும்னா, நைட்டில் நீங்கள் வளமையாக ஓதக்கூடிய அவராதுகள் எல்லாம் ஓதி முடித்ததுக்கு பிறகு அந்த பைத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படியே தூங்கி போயிடணும். படுத்துக்கிட்டே அந்த பைத்தை படிச்சுக்கிட்டே இருங்க, தூங்கி போயிருங்க. இப்படி கொஞ்ச நாள் அப்படி செஞ்சுக்கிட்டே வாங்க. நீங்கள் மரணிப்பதற்கு முன்பாக சல்லல்லாஹு பார்ப்பீங்க. நம் சரா தைஃபு மன் அஹ்வா ஃபர்கனி வல் ஹுப்பு யஅதரிதுல் லذாதி பில் அலமி. இது இப்படி தொடர்ந்து நீங்கள் படிக்கணுங்கிறாங்க. உங்களுக்கு ஃபகலப அலைஹி நௌம், அவர் தூக்கம் வர்ற வரைக்கும் அப்படியே படித்து அப்படியே தூங்கிட்டு போயிடுவார். இப்படி கொஞ்ச நாளைக்கு நீங்கள் படிச்சுட்டு வாங்க. நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண முடியும் என்கிறார்கள். இதெல்லாம் நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆய்வு ஒன்றும் பண்ணலை, ஆய்வு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதை எப்படி நீங்கள் வாசிக்கிறோம், அவ்வளோதான். புர்தா ஒரு ஆய்வுன்னு தலைப்பு தந்திருக்கிறாங்க, நம்ம ஒன்றும் ஆய்வில் ஒன்றும் பண்ணலை. ஏற்கனவே அந்த பெருமக்கள் புர்தாவை ஆய்வு பண்ணி இமாம்கள் நமக்கு கையில் தந்துட்டாங்க. அதை படிச்சுட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் முன்னால் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், அவ்வளோதான். அவ்வளோ பெரிய ஆய்வுகளே அவங்க பெருமக்கள் செஞ்சுட்டாங்க. அதுக்கு மேலே பெரிய ஆய்வுலாம் செய்யக்கூடிய திறமைய தாக்கத்தில் நமக்கு இல்லை. அவங்க ஆஷிக்காக இருந்தவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பாடியவர்கள் பலர் உண்டு. அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த நூறுன் ஃபௌக நூர் என்று இப்படி பாடுவதாக இருந்தால் பார்த்து பரவசப்பட்டு தான் பாட முடியும். அதெல்லாம் லேசான பாடலாம் என்ன? அவ்வளவு இஷ்கோடு அவ்வளவு பிரியத்தோடு பாடப்பட்ட பாடல்கள் அது. பார்த்து பார்த்து பரவசப்பட்டு பாடிய பாடல்கள் அது. எனவே அந்த பிரியத்திற்கும் அந்த பாசத்திற்கும் ஒரு அளவுகோல் என்பது வார்த்தைகளில் இல்லை. எனவே இதை நாம் சரியாக உணர்ந்து கொண்டு நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பிரியத்தை, அன்பை நம் நெஞ்சில் சுமப்பதோடு நம் சந்ததிகளினுடைய நெஞ்சுகளிலும் கொண்டு சேர்க்க வேண்டும். அந்த பிஞ்சு நெஞ்சிலே நாம் கொண்டு சேர்த்து விடுவோமே ஆனால் நிச்சயமாக அந்த நெஞ்சங்கள் மலர்ந்த நெஞ்சங்களாக, மாண்புமிக்க நெஞ்சங்களாக, தவறுகளை நினைக்காத நெஞ்சங்களாக அது மாறி மிளிரும் என்பதை கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம் இதயவேந்தர் ஹாத்தமுர் ரசூல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் பார்க்கக்கூடிய மகத்தான பாக்கியத்தை, நசீபை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் தந்தருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.